வெல்கம் டு சிவி ஜங்ஷன். இனியில நமக்கு டென்ஷன். ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சும்மா சொல்லி பார்த்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோமோ வந்திருக்கு. ரொம்ப காரசாரமாக சூடாக வந்திருக்கு. நேற்று வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வேறு கொஞ்சம் கொம்பு செய்ய விட்டார். அதனால் நம்ம திவாகர்லாம் இப்போ வந்து ஆன் ஃபயராக இருக்கார். அதுக்கப்புறம் சபரியும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனாக போயிட்டார். நேற்றே பார்த்தா ஒரு சாப்பாட்டுக்கு சண்டை. அதாவது நேற்றும் சரி முந்தானத்தையும் சரி இந்த விஜய் பார்வதியை வந்து எல்லோரும் போட்டு பொழந்தாங்க. டாஸ்காக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே விஜய் பார்வதி மட்டும்தான் கெட்டவங்க இந்த வீட்டுக்குள்ள. மீதி எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் அதுக்கு வந்து உரித்தானவங்களா விஜய் பார்வதினா கண்டிப்பாக வந்துட்டு 50% உரித்தானவங்க தான். பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து பண்ணுற அட்டூழியங்கள் வந்து ரொம்ப ஓவர். நேற்று வந்து அந்த பொண்ணு வந்து சாப்பாட வருது. எல்லாருக்குமே காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா சீசனையும் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சோடனே சூப்பராக வந்து சாப்பாடாக எல்லாருக்கும் அனுப்புவாங்க. நல்லாவே அனுப்புவாங்க. சரிங்களா, இது வரைக்கும் சாப்பாடுக்கு சண்டை வந்தது கிடையாது. பட் இந்த சீசனில் இந்த பார்வதி என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோதான். அதுவும் அப்படியே அண்டாவத்துக்கு வைக்கல, 2 இதுவும் என்னமோ வச்சாங்க. நம்ம தான் பார்த்துட்ருக்கோமே லைவில். உடனே சபரியோ இல்லை கனியோ யாரோ சொல்கிறாங்க, இல்லை அவன் போடுவான், வெயிட் பண்ணு, கப்பில் போடுவான் அப்படின்றாங்க. அதாவது அந்த ரூல்ஸு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க போகிறாங்க. அதுலேயும் வந்து கனியும் சபரியும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை பர்ஃபெக்ஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப தவறான விஷயங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி நான் எடுத்து போட்டேன், நீங்கள் வச்சதில் ஆக்சுவலாக ஆல்ரெடி இவங்க வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த வீக் டேஸ் டைமில். அப்போ வந்து இவங்களுக்கு சாப்பாடு மீந்திருக்கு. அப்போ இவங்கள கேட்டிருக்காங்க இப்படி சாப்பாடு மீதம் வைக்கலாமான்னு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதனால் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வச்சுக்கிட்டேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குது. பார்வதி கொஞ்சம் மென்மையாக சொல்லலாம். திவாகரும் வந்து அதை தான் சொல்கிறார், ஏன் இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அது அப்படி பெருசாக பிடிச்சிது. இப்போ ப்ரொமோன்லேயும் அது சம்மந்தமான ஒரு விஷயந்தான். சபருக்கும் திவாகருக்கும் பயங்கரமாக முட்டுது. இதில் என்ன கேட்டேன், கண்டிப்பாக திவாகருக்கு நான் வந்து பயங்கர சப்போர்ட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா சபரி சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்துட்டு இன்னும் 7 பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஆனால் திவாகரங்க ஒரு சரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், ஆளை பார்த்து வைக்கிறாங்க. ஏன்னா சபரி ஒரு குரூப் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சரிங்களா, மாமா மச்சான்னு வந்த ஃபஸ்ட்டு வாரத்துலேயே, ஃபஸ்ட்டு நாளே 2வது நாளே பேச ஆரம்பிச்சிட்டோன்னாவே அங்கே ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த சொம்பு தொகுறவங்க அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா, பிடிக்காதவங்களுக்கு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, பிடிச்சவங்களுக்கு அந்த ரூல்ஸில் பாதி பிரேக் பண்ணி விட்ருவாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயம் நடக்குது. சபரி வந்து என்ன சொல்கிறாரு, அவர் தெரியல, உடனே வந்து ஒரு ரூல்ஸை போடுவார். அவர் என்ன சொல்கிறார், கப்பில் ரைஸ் வைக்கிறது யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு விருப்பம் இல்லை கை தூக்குங்க அப்படிங்கும்போது திவாகர் சூப்பராக கிளியராக சொல்லிடுறாரு, என்னென்ன நியாயம்னு ஒன்று இருக்குப்பா, நல்லா சாப்பிட கூட கேட்க மாட்டான். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வாய் திறந்து கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் சாப்பாட்டுக்கு வந்துட்டு பேச மாட்டாங்க, ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் வஞ்சகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வினோத் வந்து என்ன சொல்கிறார், அவர் பாவம் சாப்பாடு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார் போல இருக்குது. சரி, அப்போ மீந்து போனதுக்கப்புறமா சாப்பிட்லாமா அப்படின்னா, ஏங்க மீந்ததுக்கப்புறமா அதை சாப்பிட்டா என்னங்க, பசிக்கிற நேரத்தை சாப்பிட்டா தானுங்க அது சாப்பாடு அப்படின்னு ஒரு ஆனால் பயங்கரமாக பேசுகிறார் நம்ம திவாகர். அதுக்கப்புறம் சபரி என்ன சொல்கிறாருன்னா, டென்ஷன் ஆகிறாப்புல, கோவத்தோட உச்சிக்கு போகிறாரு. எஃப்ஜி தடுக்கிற அளவுக்கு டென்ஷன் ஆனால் பாருங்கள், இன்னும் 7 பேர் சாப்பிட்லண்ணே, சாப்பிடலாமா வேணாமா சொல்லு அப்படின்னா, திவாகர் வந்து இங்கே பாருங்கள், உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை தயவு செஞ்சு சாப்பாடில் காட்டாதீங்க. ஆள் பார்த்து நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கிறதால அவங்களாம் பார்க்காம இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போடுது. அப்படியே வந்துட்டு சாப்பாடு. ஆனால் அதில் வந்து ஒரு விஷயத்தை அவர் காமிக்கிறாங்க, என்னென்னா சபரி வந்து பிரவீன் ராஜுக்கு வைக்கிற விஷயங்களை ப்ரோமோவில் காமிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பட் எது எப்படியோ, அதாவது இந்த டாஸ்க்கு ரூல்ஸ் இந்த வீக் டேஸில் போகும்போது இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்க எவ்வளோ சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, லக்ஸரி வீட்டில் இருந்தவங்க தான் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வார இறுதியிலாவது கொஞ்சம் எல்லோரும் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனப்பான்மை யாருக்குமே வரல. சரி, இங்கே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, திவாகர் இங்கே வந்து சாப்பாடு விஷயங்களில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாரு, இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சபரி சொல்கிற மாதிரி நடந்தாங்க தாங்க வேலைக்காகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.